ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணையில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் வாங்கினாங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பாண்டிக்கு 50,000 நம்ம கொடுத்தோம்னா பாண்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தூங்கிட்டாங்க. நிலா மட்டும்தான் அவங்க ரூமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது பல்லவனோட அம்மான்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தனியாக ஃபோன் எடுத்துக்கிட்டு வீட்டோட பின்னாடி சைடு வந்து பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறது நிலாவுக்கு நல்லாவே கேட்குது. எல்லாம் யோசிக்கிறாங்க, என்னது இந்த டைமில் வந்து யார் கூட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நிலா வந்து ஜன்னல்கிட்ட நின்று கேட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க அம்மா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. யோ இரியா, நான் இன்னும் அமௌண்ட்டெல்லாம் ரெடி பண்ணலை. அந்த கடங்காரன் வந்து கேட்டான், நான் இன்னும் ரெடியெல்லாம் பண்ணலை, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சரியா, நீ பாட்டு கூட்டுட்டு போயிட்ட, நான் ரெடி பண்ண வேண்டாமா? நான் இங்கே வீட்டில் இருக்கிறேன், எனக்கு வேலை ஃபுல்லாக கொடுக்குறாங்க ஐயா. 24 மணி நேரம் சமையல் வேலையே சரியாக இருக்குது. அதனால் நான் உனக்கு பார்த்துக்கிட்டு ஃபோன் பண்ணுறேன் சரியா அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு சந்தேகமாயிருது. என்னது தனியாக இருக்கிறேன்னு தானே சொன்னாங்க, பணமெல்லாம் ஏற்பாடு பண்ணுறேங்கிறாங்க, என்னென்னு கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி நிலா கவனிச்சிட்டு இருக்காங்க. நிலா நான் அடுத்த நாள்லேருந்து கொஞ்சம் உஷாராயிருவாங்க. வீட்டில் யாரும் பணத்தை எதுவும் வைக்காதீங்க, எனக்கு என்னமோ ஒரு சின்ன டவுட் வருது அப்படின்னு சொல்லி பல்லவன்கிட்ட சொல்ல மாட்டாங்க, சோழன்கிட்டையும் சேரன் அண்ணாக்கிட்டையும் சொல்லிடுவாங்க நிலா. அப்போது சேரன் அண்ணா கேட்குறாரு, என்னப்பா சொல்கிற, நீ அப்படி சொல்கிறியாப்பா, நீ தெரியாமல் சொல்ல மாட்ட, அவங்கள பார்த்தா அப்படி சந்தேகமாக இருக்குதாப்பா, இது என்ன நம்பலாமா என்னன்னு கேட்குறாங்க. சோழன் சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் கரெக்டாக யோசிக்காமல் சொல்ல மாட்டீங்க, ஆனால் நான் அவங்கள தேடி அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன்லங்க, அப்போ வந்து அந்த அம்மா வேறு யாரு கூடயோ பேசிட்டு தான் இருந்தாங்க அவங்க வீட்டு முன்னாடி, ஆனால் உங்கள் கூட போகிறப்போ நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அப்போ அதை பெருசாக எடுத்துக்கல. நிலா நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு சந்தேகம் வருது அப்படிங்கிறாங்க. சரி ஓகேண்ணே பல்லவ வர்றா, எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள், நான் சொன்னது மட்டும் மனசில் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்பிடுறாங்க. இவங்க கண்டிப்பாக பல்லவனோட அம்மாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு, அடுத்தடுத்து சுவாரஸ்யமாக இனார் துணையில் என்ன நடக்க போகுதுன்னு. நடேசன் மட்டும் என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லிட்டாருன்னு யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.